அக்ஞாதவாசத்தை முடித்த பிறகு மீண்டும் இந்திரபிரஸ்தத்திற்கு திரும்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம், சிவனுக்குரிய ஒரு வலிமையான ஆயுதம், பெற வேண்டி இமயமலையில் கடும் தவம் மேற்கொண்டான். அவன் மிகவும் தீவிரமாக தவம் செய்து கொண்டிருந்தான். அர்ஜுனனின் தவ வலிமையை கண்டு மகிழ்ந்த சிவன் அவனது பக்தியையும் வில்வித்தை திறமையையும் சோதிக்க விரும்பினார். எனவே சிவன் ஒரு வேடனின் உருவம் எடுத்து பன்றி வேட்டையாட அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்தார். அதே சமயம் ஒரு அசுரன் பன்றியின் உருவம் எடுத்து அர்ஜுனனை தாக்க வந்தான். அர்ஜுனன் தனது தவத்தை கலைத்துவிட்டு அந்த பன்றியை தாக்க தன் வில்லை எடுத்தான். சரியாக அதே நேரத்தில் வேட உருவில் இருந்த சிவனும் அந்த பன்றியின் மீது அம்பு எய்தார். பன்றி வீழ்ந்ததும் வேடனாகவும் அர்ஜுனனாகவும் இருந்த இருவரும் நான் தான் இந்த பன்றியை வீழ்த்தினேன் என்று உரிமை கொண்டாடத் தொடங்கினர். இது ஒரு கடும் வாக்குவாதமாக மாறியது. வேடன் அர்ஜுனனின் வில்வித்தை திறமையை குறைவாக பேச அர்ஜுனன் கோபமடைந்தான். இந்த வாக்குவாதம் இறுதியில் ஒரு சண்டையாக மாறியது. அர்ஜுனன் தன் முழு பலத்தையும் வில்வித்தை திறமையையும் பயன்படுத்தி வேடனை எதிர்த்து போராடினான். அர்ஜுனன் தன் அம்புகளால் வேடனை தாக்கினான். ஆனால் அவை யாவும் வேடனின் மீது பட்டு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. வேடன் எளிதாக அர்ஜுனனின் அம்புகளை தவிர்த்தான். அர்ஜுனன் எவ்வளவு முயன்றும் வேடனை வீழ்த்த முடியவில்லை. சண்டை தொடர்ந்தது. அர்ஜுனன் தனது காண்டீபத்தால் எய்த அனைத்து அம்புகளும் வேடனின் உடலிலேயே மறைந்து போயின. அர்ஜுனன் வியப்படைந்தான். ஏனெனில் இப்படி ஒரு வலிமையான எதிரியை அவன் சந்தித்தது இல்லை. கடைசியில் அர்ஜுனனின் அம்புகள் தீர்ந்துவிட்டன. அவன் தனது வில்லை ஆயுதமாக பயன்படுத்தி வேடனை எதிர்த்து போராடினான். ஆனால் அதுவும் பயனற்று போனது. இறுதியில் அர்ஜுனன் தன் வில்லை வேடன் மீது வீசினான். ஆனால் அதுவும் வேடனின் உடலில் பட்டு திரும்பியது. அர்ஜுனன் சோர்வடைந்து எதிர்த்து போராடும் சக்தியை இழந்தான். அப்போது அவன் தான் வழிபட்ட சிவலிங்கத்தை பார்த்தான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் வேடனின் உடலில் தான் வீசிய பூக்களையும் தான் வழிபட்ட சிவலிங்கத்தில் உள்ள பூக்களையும் ஒரே மாதிரியாக கண்டான். இந்த காட்சியை கண்டதும் அர்ஜுனன் தான் போராடியது சாதாரண வேடன் அல்ல, சாட்சாத் சிவபெருமானே என்று உணர்ந்தான். உடனே அவன் தனது அகங்காரத்தை விட்டுவிட்டு வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினான். அர்ஜுனனின் பணிவை கண்டு மகிழ்ந்த சிவன் தனது உண்மை உருவத்தை வெளிப்படுத்தினார். அர்ஜுனனின் வில்வித்தை திறமையையும் மன உறுதியையும் மெச்சிய சிவன் தான் தவமிருந்த பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு அருளினார். மேலும் போர் செய்யும் கலையில் அர்ஜுனன் நிகரற்றவன் என்றும் பாராட்டினார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும்,